புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டது, மாஷா அல்லாஹ். கணவன் வேலைக்கு போயிட்டாரு, மாஷா அல்லாஹ். வீட்டுல 4 சேவன்கள் இருக்கிறாரு. நாங்க நினைச்சிருவோம் பெரிய ஒரு நியமத் என்பதாக. அதற்கு எந்த ஒரு வேலையும் இல்ல. அயன் பண்ணி கொடுக்க ஆள் இருக்குது, சாப்பாடு சமைக்க ஆள் இருக்குது, எல்லாம் முடிஞ்ச அவட வேலை என்னன்னு சொன்னா ஸ்கூலுக்கு டிராப் பண்ண போறது அல்லது ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ண போறது அல்லது ஆம்பளை செய்ய வேண்டிய கணவன் செய்ய வேண்டிய வேலைகள் என்று சொல்லி ஷரியத்தில் ஒதுக்கப்பட்ட சில வேலை இருக்கிறது. அந்த வேலையெல்லாம் அவ பாக்குறா. அவட வேலையெல்லாம் செலுத்திக்கு யார் இருக்கிறாங்க? சர்வன் கேர்ள்ஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபராக் ஓய்வு நேரம். ஒரு பெண்ணுக்கு ஓய்வு கிடைச்சா, பெண்ணுக்கல்ல மனிதனுக்கு ஓய்வு கிடைச்சா என்ன நடக்கும்? இவருடைய சிந்தனை பரமக்கமாக போகும். இன்று வீட்டுக்குள்ளே உலகம் இருக்கிறது. இன்டர்நெட் சொல்லக்கூடியது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உலகம். இந்த உலகத்தில் பேஸ்புக் இருக்கிறது, யாஹூ இருக்கிறது, ஹாட்லைன் இருக்கிறது, எத்தனையோ சோசியல், அதாவது நெட்வொர்க்கிங், சோசியல் நெட்வொர்க் என்ற பேரில் எத்தனையோ அனாச்சாரத்தையும் அனாவசியமான காட்சிகளையும் அறிமுகப்படுத்தக்கூடிய வெப்சைட்ஸ் ஏராளம் இருக்கிறது. கொஞ்சம் பெண்கள் படித்திருக்கிறார்கள், வீட்டில் இன்டர்நெட் இருக்கிறது, ஒன்றும் செய்ய தேவையில்லை. இதை ஆபரேட் பண்றதுக்கு நீங்க ஒரு பைலட் கோர்ஸ் செய்வது போல மிச்சம் படிக்க தேவையில்லை. 2 நாளைக்கு இன்டர்நெட்ல கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு உட்கார்ந்தால் இப்படித்தான் போக வேண்டும், இதைத்தான் அடிக்க வேண்டும், இதைத்தான் அழுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை படித்துக் கொண்டால் இன்றைக்கு உலகத்தில் கற்பழிப்பை பற்றி, ஒரு பெண்ணுடன் சேர்ந்து தன்னுடைய கற்பழிப்பதை பற்றியும், அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் உலகத்தில் இப்படிப்பட்ட வெப்சைட் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான வெப்சைட் இருக்கிறது. இதுல போய் பார்க்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவங்க பெண்களாக இருக்கிறார்கள். ஏன் ஓய்வு நேரம் கூட கிடைக்கிறது? பெண்கள் ஆக்கியூபைட் ஆக வேண்டும். பெண்கள் தனக்கென்று சொல்லி ஒரு நேர சூசி அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் தான் சமைக்க வேண்டும், நான் தான் என்னுடைய கணவனுடைய கடமைகளை நான் தான் நிறைவேற்ற வேண்டும், நான் குர்ஆன் ஓதக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும், விக்ர் செய்யக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும், ஒரு நாளைக்கு இத்தனை ரக்காத்துக்கள் வஹாத் தரக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும், ஒரு நாளைக்கு என்னுடைய மாதவிடாயுடைய காலத்தில் எனக்கு சொல்ல முடியாது, எனக்கு குர்ஆன் ஓத முடியாது, நான் என்னுடைய தேக பயிற்சிகள், தேக ஆரோக்கியத்துக்கான பயிற்சிகளை நான் செய்து கொள்ள வேண்டும், என்னுடைய கணவனை நான் திருப்திப்படுத்த வேண்டும். இப்படியாக தன்னை அந்த பெண் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் ஏதோ ஒரு வேலையில் உள்ளவன். இன்றைக்கு கேட்டா பெண்கள் என்ன தெரியுமா செய்றாங்க? நான் நடப்பதை சொல்லுவது, உண்மையை சொல்லுவது நம்முடைய கடமை என்பதன் காரணமாக சொல்லுகிறேன். சும்மா ஒரு மொபைல் நம்பருக்கு அடிச்சு பார்த்தாங்க, ஒரு மிஸ்கோல் தான் அடிச்சாங்க. அந்த மிஸ்கோலுக்கு யாரு பேசுறீங்க என்று யாராவது வந்தால், சம்டைம் சில கட்டங்களில் அது ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம், அல்லது ஒரு SMS அடிச்சு பார்த்தீங்க, எப்படியோ நம்பர்கள் கிடைக்கிறது சர்வசாதாரணம். யாருடைய நம்பரையும் யாருக்கும் எடுத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு மிஸ் கால் அடிச்சு சும்மா ஒரு SMS மூலமாக எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கிடக்கிறது, எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கிடைக்கிறது. இவைகளை பார்க்கும் பொழுது பெண்களுடைய ஓய்வுதான் இவைகளுக்கு அடிப்படை காரணம் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த பெண் வழிகெடுப்பதற்குரிய அடிப்படை காரணம், அவளுக்கு வேலை இல்லை. அவள் ஒரு வீட்டினுடைய அரசு, நாட்டினுடைய மன்னர், நாட்டினுடைய நிதி அமைச்சருடைய மனைவியாக இருக்கிறாள். அவளுக்கு எல்லா வகையான ஏற்பாடுகளும் அந்த கோட்டைக்குள்ளுக்கு, அந்த அரண்மனையுள்ளுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்குரிய ஒரே ஒரு வேலை என்டர்டைன்மெண்ட், அவளுடைய பொழுதுபோக்கை அவள் கழிக்க வேண்டும், பொழுதுபோக்க அவள் சில வேலைகளை செய்ய வேண்டும். அதன் காரணமாகத்தான் இந்த பாவம் நடந்தது. SMS என்று சொல்லக்கூடியது, மொபைல் போன் என்று சொல்லக்கூடியது, வீட்டில் இருக்கக்கூடிய தொலை தொடர்பு சாதனங்கள் சொல்லக்கூடியது, குறிப்பாக பேஸ்புக் என்று சொல்லக்கூடியது இன்றைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய உலகத்துக்கு சவாலாக இருக்கக்கூடியது. இதை நான் மட்டும் பேசவில்லை. அமெரிக்காவினுடைய, யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய இன்றைய நாள் ஜனாதிபதி கூட இதை பற்றி உலகத்துக்கு வார்னிங் பண்ணிருக்கிறாரே, சொசைட்டிக்கு வார்னிங் பண்ணிருக்கிறாரே. நல்ல கர்மத்துக்கும் இதை பாவிக்கலாம், கெட்ட கர்மத்துக்கும் பாவிக்கலாம். ஆனால் இன்றைக்கு உலமாக்களில் ஏராளமான உலமாக்கள் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை, தன்னுடைய தாவாவை பேஸ்புக் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அதை மதிப்பீட்டு ரீதியாக பார்க்கும் பொழுது சுமார் 1% குறைவாகத்தான் இருக்கிறது. 98% 99% அதை பாவத்துக்காக வேண்டியும் அனாவசியத்துக்காக வேண்டியும் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் நாங்கள் பத்திரிகைகளில் படித்தோம், யுனைடெட் ஸ்டேட்டில் வாழக்கூடிய ஒரு குழந்தை, 17 வருஷத்திற்கு சொந்தமான ஒரு குழந்தை, முஸ்லீமாக இருந்து முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த ஒரு குழந்தை தன்னை ஒரு கிறிஸ்தவ மதத்திற்கு சொந்தக்காரனான ஒரு பெண்ணாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டால், இதன் மூலமாக என்று சொன்னால் இந்த விளைவு ஏற்பட்டது பேஸ்புக்கின் மூலமாக.
அன்பான பெற்றோர்களே, நாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும், நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் யாருடன் சம்பந்தம் வைத்திருக்கிறார்கள், யாருடன் தொடர்பாடு அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு தனித்தலையங்கமாக பேச வேண்டும். எனவே ஓய்வு என்று சொல்லக்கூடியதும், வேலை பளு இல்லாமை என்று சொல்லக்கூடியதும் பெண்கள் கெட்டுப் போவதற்குரிய ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. மூணாவது ஒன்றுதான் பெண்களுடைய பாவத்துக்கு, பெண்கள் ஜினாவுல, பெண்கள் விபச்சாரத்தில் போவதற்குரிய மூணாவது ஒரு காரணம் தான் இஹ்திலாத் என்று சொல்லக்கூடியது. மஹரம் இல்லாத ஆண்கள் வீட்டுக்குள்ளே புழங்குவது. அது டிரைவராக இருக்கலாம், அது பாஸாக இருக்கலாம், அது வீட்டுல கேட்ல உள்ள யாராக இருக்கலாம், கேட் கீப்பராக இருக்கலாம். அப்படி இல்லை என்றிருந்தால் வீட்டுக்குள்ளே என்னுடைய நானாவுடைய மகன், அவர் கொழும்புல படிக்கிறாரு, நாங்க கண்டியை சேர்ந்தவர்கள், எங்கட வீட்டுக்குள்ள அவர் இருக்கட்டுமே, ஏதோ படிக்கத்தானே உதவி செய்கிறோம் என்பதாக சொல்லி நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? வீட்டுக்கு உள்ளே ஒரு வகையான கலாச்சாரத்தை உருவாக்கி விடுகிறோம். நான் வீட்டுக்குள்ளே விருந்தாளிகள் எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. விருந்தாளிகள் வருவார்கள், போவார்கள். விருந்தாளிகளை அரவணைக்க வேண்டும், அது பெரிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ஆனால் விருந்தாளி என்று சொல்லக்கூடியது வெறுமனே 3 நாளைக்கு மாத்திரம்தான் இருப்பார்கள். வீட்டுக்குள்ளே ஒரு ஹாஸ்டல். இன்றைக்கு எத்தனை சமூகம் இருக்கிறது. என்னுடைய வீட்டுக்கு ஹசரத் எங்களுக்கு வறுமையாக இருந்தது, நான் எத்தனையோ பேருக்கு கவுன்சிலிங் செஞ்சிருக்கிறேன். அந்த கவுன்சிலிங்கை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வீட்டில் 5 அறைகள் இருக்கிறது, எனக்கு தேவை 3 அறைகள் மாத்திரம்தான். நாங்க பார்த்தோம் 2 அறை சும்மாதானே இருக்கிறது, என்ற மகள் இப்பொழுது வரமாட்டா, இந்த அறைகளை நாங்க ஹாஸ்டலாக பாவிப்போம் என்று சொல்லி ஒருவருக்கு கொடுத்தோம். ஒரு போலீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒருவருக்கு கொடுத்தோம், அல்லது இந்த ஆடிட் ஃபார்ம்ல வேலை செய்யக்கூடிய ஒருவருக்கு கொடுத்தோம். அந்த வீட்டில் மாஷா அல்லாஹ் அந்த அறைகளுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கிறது, அந்த அறைக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்கிறது. நாங்க கொடுத்துட்டோம். அன்பான சங்கையானவர்களே, நடப்பவைகள் என்ன, நடந்தவைகள் என்ன என்பதற்கு இந்த காலம் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் எந்த ஒரு கட்டத்திலும் அவகாசம் கொடுக்க வேண்டாம். சமூகத்தில் டிரைவருடன் போன பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். சமூகத்தில் வீட்டுக்கு வேலைக்கு வந்த பாஸ் பக்கத்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய பாஸ் உடன் போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். காமவரி பிடித்தவர்களுக்கு காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்வது போல, காமவரி பிடித்தவர்களுக்கு அவர் பாஸாக இருக்கட்டும், அவர் வீட்டுக்கு வரக்கூடிய மீன்காரனாக இருக்கட்டும், அவர் வீட்டுக்கு வரக்கூடிய பான்காரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த பெண் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்தார்களோ அந்த வீட்டுக்குள்ளே இஹ்திலாத் ஏற்பட்டு விட்டது. யூசுஃபுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில் ஒரே பார்க்கிறார்கள். 12 வயது தொட்டு 28 வயது 40 வருடம் வரைக்கும் 28 வருடம் காலமாக அந்த பெண் முன்னும் பார்க்கிறாள், பின்னும் பார்க்கிறாள், இரவையும் பார்க்கிறாள், பகலையும் பார்க்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் இந்த யூசுஃபை பாவத்தின் பக்கமாக அழைத்தார் என்று சொன்னால் இது என்னுடைய வீட்டுக்குள்ளேயும் நடைபெறலாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனுடைய தொடர்ச்சி இது ஏராளம், இதற்கு பின்னால் இன்னும் ஏராளம் இருக்கிறது. இஹ்திலாத் என்று சொல்லக்கூடியது எப்படி அமைய வேண்டும், எப்படி அமைவது ஹராம், இதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி கருத்தில் கொள்வது ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு பெண்ணுடைய மிக பெரிய ஒரு பாரிய பொறுப்பாக, பாரிய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இஹ்திலாத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவுகள் ஏராளம். எத்தனையோ சகோதரர்கள் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வந்த டிரைவருடன் போன சரித்திரங்களும் சம்பவங்களும் இருக்கத்தான் செய்கிறது. வீட்டுக்கு வந்த வேலைக்காரருடன் போன சம்பவங்களும் சரித்திரங்களும் இருக்கத்தான் செய்கிறது. மீன்காரருடன் போன சம்பவங்களும் சரித்திரங்களும் இருக்கத்தான் செய்கிறது. எனவே இந்த 3 காரணத்தை தான் உலமாக்கள் ஒரு பெண் பாவத்தின் பக்கமாக போவதற்கு காரணமாக வைத்திருக்கிறார்கள். ஒன்று கஃப்லத், தெரியாது, சும்மா இன்றைக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, உலமாக்களாக எங்களுக்குள்ள பிரச்சனை. சில கட்டங்களில் சில சகோதரிகள் கோல் போடுவார்கள். நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், உங்களுடைய வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லையா என்பதா? இருக்கிறாங்க. இந்த இஹ்திலாத்தினுடைய வரையறை என்ன, எந்த அளவுக்கு இது பேணப்பட வேண்டும், இஹ்திலாத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, வீட்டுக்கு வரக்கூடிய கணவனுடைய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் இதே ஆயத்தின் கீழ் அந்த தலையங்கத்தில் பேச விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லவைகளை கேட்டு பலன் பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மையை நமக்கு தந்து நம் அனைவருடைய அமல்களையும் நம் அனைவருடைய அனைத்து அம்சங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டிய ஆக்கி வைப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.